Audio Jungle. வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய KGF நிறுவன தலைவர் செட்டி குசுமகுமார் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது: அனைத்து கம்மா மக்களை ஒரே கூரையின் கீழ் கொண்டு வரும் நோக்கத்துடன் உலக அளவில் கம்மா குளோபல் கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. ஆங்காங்கே பல கம்மா சங்கங்கள் இருந்தாலும் அனைவரையும் ஒரே குடையின் கீழ் கொண்டு வருவதற்காக இந்த கம்மா குளோபல் அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. கம்மாக்கள் தொழிலதிபர்கள் மட்டுமல்ல, திரைப்படம் மற்றும் தொழில் துறைகளிலும் சிறந்து விளங்குகின்றனர். அமைப்பை ஆள அரசு அதிகாரம் இருக்க வேண்டும், கம்மா சாதியினருக்கு அரசு அதிகாரம் இருக்க வேண்டும் என்றும், அனைத்து கட்சிகளிலும் கம்மாக்கள் வளர்ந்து வருகின்றனர் என்றும் அவர் கூறினார். கிராம மட்டத்திலிருந்து கம்மா இளைஞர்களிடம் தலைமைத்துவ பண்புகளை வளர்க்கும் உயர்ந்த குறிக்கோளுடன் KGF செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். வருகின்ற டிசம்பர் அல்லது ஜனவரி மாதம் 10 லட்சம் மக்களை கொண்ட தமிழ் கம்மா மாநாடாக KGF மெகா உச்சி மாநாட்டை நடத்த இருக்கின்றோம். ஜூன் 15ஆம் தேதி மதுரையிலும், ஜூன் 22ஆம் தேதி கோயம்புத்தூரிலும் ஆயத்த கூட்டங்கள் நடத்தப்படுவதாக அவர் கூறினார். இதற்கு தமிழக மாநிலத்தில் உள்ள அனைத்து கம்மா சங்கங்களின் தலைவர்களும் பங்கேற்று இந்த மாநாட்டை வெற்றி பெற செய்ய அழைப்பு விடுத்தனர். இந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் KGF தமிழ்நாடு பிரபலங்கள் ரங்கபாஷ்யம், முன்ருட் ஸ்ரீனிவாஸ் ராவ், பிரதாப் நாயுடு, ராமன் நாயுடு, T. நரேந்திர நாயுடு, நேதாஜி நாயுடு, T. புருஷோத்தமன் நாயுடு, T. சுரேஷ் மற்றும் பலர் பங்கேற்றனர்.